வர 25ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம இந்திய அணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஹைதராபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க முன்னதாக நம்ம பிசிசிஐ முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கான நம்ம இந்திய அணியின் கம்ப்ளீட் பிளேயர்களுக்கான ஸ்குவாடை அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. இதில் முக்கியமான பிளேயர்களாக ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, விராட் கோலி முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் விளையாட மாட்டார் அப்படின்னும், அதே போல அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு மட்டும் நம்ம தமிழக பிளேயர் அதிரடி ஓபனரான சாய் சுதர்ஷன் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல தற்போது இடம் பிடிக்க இருக்காரு அப்படிங்கிற முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாயிருக்கு. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் கோலி அவர் வர முடியாமல் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அயோத்தியாவில் இருக்கிற ராமர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம இந்திய அணியிலிருந்து முக்கியமான கிரிக்கெட் பிளேயர்கள் போயிருந்தாங்க. இதுல விராட் கோலி அவரும் போயிருந்தாரு. ஆனால் மற்ற நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே தற்போது ஹைதராபாத்ல தான் இந்த டெஸ்ட் மேட்ச்காக தீவிரமாக பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் விராட் கோலி இந்த முக்கியமான கும்பாபிஷேக விழாவில் கலந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே இருந்து தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிசிசிஐ முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் மட்டும் விராட் கோலி இந்திய அணியில் பங்கு பெற மாட்டார், அவருக்கு பதிலாக நம்ம இந்திய அணியில் அடுத்த முக்கியமான பிளேஸில் இருக்கிற முதன்மையான பிளேயரை இந்திய அணியின் ஸ்குவாட்ல சேர்க்கப்படும் அப்படிங்கிற தகவலை நம்ம பிசிசிஐ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப விராட் கோலி ராமர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. அங்கிருந்து அப்படியே அவருக்கு ஒரு சில குடும்ப விழா நிகழ்வில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், அதனால கோலி அவர் பங்கு பெற மாட்டார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதே போல தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்திய ஏ பிரிவு அணிகள் தற்போது டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம சாய் சுதர்ஷன் ஜஸ்ட்ல செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருந்தாரு. அதே போல கேஎஸ் பரத் செஞ்சுரி அடிச்சு அசத்திருந்தாரு. ஏற்கனவே கேஎஸ் பரத் அவர் ஸ்குவாட்ல இருக்காரு அப்படிங்கிறதால அடுத்த இடத்துல இருக்கிற முதன்மையான பிளேயரா தற்போது நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரை கருத்தில் கொண்டு விராட் கோலி அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தற்போது சாய் சுதர்ஷன் முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு மட்டும் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல தற்போது அவர் இணைய இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் விராட் கோலி அவர் திடீர்னு இந்த டெஸ்ட் முதல் 2 ஆட்டத்தில் இருந்து அவர் வெளியேறினதை பற்றியும், அதே போல் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் விராட் கோலி அவருடைய சரியான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருப்பாரா, இல்லை அவருக்கு பதிலாக வேற யாராவது பிளேயர் அந்த இடத்துக்கு வந்தால் சரியாக இருக்குமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.